இங்கிலாந்து அணிக்கு எதிராக இந்திய கிரிக்கெட் அணி தங்களோட சொந்த ஊர்ல 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல விளையாடி வர்றாங்க. அதுல முதல் போட்டியில தோல்வியை சந்திச்சாலும் இரண்டாவது போட்டியில வின் பண்ணின இந்தியா தொடர சமன் செஞ்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த தொடர்ல சுமாரா செயல்பட்டு வர்ற பேட்ஸ்மேன்ஸுக்கு மத்தியில விக்கெட் கீப்பர் KS பரத் ஒருத்தர் பின்னடைவை ஏற்படுத்தி வராரு. அதனால அவரை நீக்கிட்டு இசான் கிஷானை விளையாட வைப்பதற்காக இந்திய அணி நிர்வாகம் விரும்புறதா தெரியுது. ஆனா சொந்த காரணங்களுக்காக கடந்த தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடர்ல பாதியிலேயே விலகின அவரு ஆப்கானிஸ்தான் T20 தொடர் மற்றும் இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கான முதல் 2 போட்டிகள்ல தேர்வு செய்யப்படல. அந்த நிலைமையில இந்திய அணிக்காக மறுபடியும் விளையாட தற்போது நடைபெற்று வரும் 2024 ரஞ்சி கோப்பையில விளையாடி ஃபார்முக்கு திரும்பி தயாரா இருங்க அப்படின்னு பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் 2வது போட்டியோட முடிவுல அவருக்கு அறிவுரை தெரிவிச்சாரு. அதனால பிப்ரவரி 9ஆம் தேதி ஹரியானாவுக்கு எதிராக துவங்கின போட்டியில தன்னோட மாநில அணியான ஜார்க்கண்டுக்கு இஷான் கிஷான் விளையாடுவார்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அதை செய்யாத இசான் கிஷான் பரோடாவுக்கு போய் அங்க ஹர்திக் பாண்டியா மற்றும் கிருணால் பாண்டியா போன்ற பிளேயர்ஸோட சேர்ந்து IPL தொடர்ல விளையாடுறதுக்காக பயிற்சிகள்ல ஈடுபட்டு வராரு. அதன் காரணமா தற்போது இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி 3 டெஸ்ட் போட்டிகள்ல விளையாடுறதுக்கு அறிவிக்கப்பட்ட இந்திய அணியில இசான் கிஷான் தேர்வு செய்யப்படல. இந்த நிலைமையில பயிற்சி எடுக்க தேவையான நேரம் இருக்கிற ஒரு பிளேயருக்கு இந்திய அணிக்காக விளையாடணும் அப்படின்ற எண்ணத்தோட ரஞ்சி கோப்பையில விளையாடுறதுக்கு நேரம் இல்லையா அப்படின்னு இசான் கிஷான முன்னாள் பிளேயர் இர்ஃபான் பதான் விமர்சிச்சிருக்காரு. இது பத்தி ட்விட்டர்ல அவர் பெயரை குறிப்பிடாம மறைமுகமா என்ன விமர்சிச்சிருக்காருன்னா, பயிற்சி எடுக்கிறதுக்கு போதுமான உடல் தகுதியோட இருக்கிற ஒருத்தர் உள்ளூர் கிரிக்கெட்ல விளையாடாதது பற்றி குழப்பம் ஏற்படுது. இது எப்படி அர்த்தம் உள்ளதா இருக்கு அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. அந்த வகையில இந்திய அணியை விட IPL தொடருக்கு இசான் கிஷான் முன்னுரிமை கொடுப்பது இதுல இருந்து தெளிவா தெரிகிறதா ரசிகர்களும் கடுமையா விமர்சிச்சுட்டு வராங்க. இதை தொடர்ந்து இந்த தொடரோட 3வது போட்டி பிப்ரவரி 15ஆம் தேதி ராஜ்கோட் நகர்ல ஸ்டார்ட் ஆக போகுது.